நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இப்போ வந்து ஒரு மீஷோலயோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்பொழுது ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளேயே நம்ம ஆர்டர் பண்ண பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அது எப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ இதுக்கு பின்னாடியே ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்ருக்கு. அதான் வந்து எஸ்சிஎம்னு சொல்லுவாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை எஸ்சிஎம் அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா மேனேஜிங் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து ஆரம்பித்து அது வந்து ஒரு கஸ்டமருக்கான நீடுங்க. ஸோ அந்த கஸ்டமரை ரீச் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தது அது அந்த ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணதுக்கான ஒரு வேல்யூவே கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா அது வந்து ஒரு செயின், அந்த செயின் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதை தான் மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்சிஎம்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேனேஜிங் த என்டையர் ஜேர்னி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகிறதுலேருந்து கடைசியாக அது பயனடைகிற வரைக்கும் ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னியை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ எங்கே ஆரம்பிக்கும், ஒரு ரா மெட்டீரியலாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அதிலேருந்து அதை வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அது வந்து ஹோல்சேலருக்கு கொடுத்த ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலருக்கு போய் ரீட்டைலர்லேருந்து கன்சியூமருக்கு போய் அதை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்றது இருக்கும். அண்ட் கீ ஸ்டேஜஸ் இந்த சப்ளை செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர். சப்ளையர்னால் யாருன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கான ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுறது தான் சப்ளையர். அண்ட் மேனுஃபேக்சர், நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சப்ளை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெட்டு செய்ய போகிறோன்னா வந்து ஒரு வீட் தேவைப்படுது. ஸோ அந்த வீட்டை வந்து நம்ம சப்ளையர்கிட்டேருந்து வாங்குகிறோம். நம்ம வந்து ப்ரெட்டை ரெடி பண்ணுற நாம தான் மேனுஃபேக்சரர். ஸோ அந்த ரெடி பண்ண ப்ரெட்டை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அதை வந்து ஹோல்சேலருக்கு ரீட்டைலருக்கெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சம் கேசஸில் வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறதுனால ஆன்லைன்லேயும் நம்ம செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீட்டைலர், இகாமர்ஸ் அது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எண்டு கஸ்டமர் யாருக்கு அந்த ப்ரெட் நீடடாக இருக்கோ அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் ஃபைனலாக வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலான ஒரு சப்ளை செயினுங்க. இந்த செயினில் எந்த இடத்துலையும் வந்து விரிசல் விழாமல் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மேனேஜராகவும் சப்ளை செயின் மேனேஜராகவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் வந்து பேக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே இருந்துன்னா ஒரு வீட் வாங்குறாங்க. வீட் ஃபேர்ம்லேருந்து மேனுஃபேக்சரிங் பிளானட் போயிட்டு அது வந்து குடோனுக்கு போய் குடோன்லேருந்து ரீட்டைல் ஷாப் போய் அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் வாங்கி அது வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அமேசானும் வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுவும் பெரிய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி சென்டர் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாமே இன்வென்ட்ரி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஏஐ இருக்கும். என்ன வந்து ப்ராடக்ட் அவங்களோட குடோனில் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ வீட்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எழுதி வச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ அம்மாலாம் பார்த்திங்கன்னா காசு எல்லா இடத்துலையும் வைப்பாங்க இல்லையா. ஸோ சடனாக கேட்கும் பொழுது ஒரு 2000 கொடுங்கன்னு கேட்கும்பொழுது எல்லா இடத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இதுவே வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு சில இடங்களில் மறந்துடுவாங்க. எங்கே வச்சோம், கடுகு டப்பாவில் வச்சோமா, சீரக டப்பாவில் வச்சோமா, மிளகு டப்பாவில் வச்சோமாட்டோம். இதுவே அவங்க ப்ராப்பராக எழுதி வச்சுருந்தாங்கன்னா ஓகே கடுகு டப்பாவில் 500 இருக்குது, மிளகு டப்பாவில் 2000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நிறைய இருக்கும் பொழுது மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே தான் அமேசான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வெளியே போயிருக்கு, எவ்வளோ கஸ்டமர்ஸை ரீச் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அந்த ஆர்டர்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக ஒரு ஏஐ வச்சுருக்காங்க. ஸோ வாட் ப்ராடக்ட் டு ஸ்டோர் வேர், எங்கெங்கே வந்து எந்தெந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி பேட்டர்ன் வந்து அமேசான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. ஒரு மேக்ஸிமம் 2 days 3 days தான். மீஷோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 daysலாம் ஆகுது. எனக்குலாம் மீஷோ வந்து செம்ம கடுப்பேற்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து அமேசானுக்கு மாறிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவே ரிட்டர்ன் ப்ராசஸும் வந்து அமேசானில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு அண்டரில் வருதுன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்க்கு அண்டரில் தான் வருது. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கொரியர் சர்வீசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணக்கூடிய டெலிவரி சர்வீசஸ், ஸோ அதை கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ப்ளூ டார்ட், இந்தியன் போஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டெலிவரி,
இது எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ்னு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் டை அப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை சீக்கிரம் கஸ்டமர்ஸை ரீச் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ கஸ்டமரும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அடிக்கடி வந்து அவங்கக்கிட்டே வந்து ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ஒன் டே ப்ரைம் டெலிவரி யூ லவ் மீன்ஸ் தட் இஸ் SCM டூயிங் இட்ஸ் ஜாப் ஸ்மூத்லி. நம்மளுக்கு ஒரே நாளில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வேணும்னா அதுக்குமே SCM தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக SCMமே ஒரு சாஃப்ட்வேர் தாங்க சொல்லலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து இது ரா மெட்டீரியல் இருக்குது, இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அந்த ப்ரொடக்ஷன் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ வந்து ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரை வந்து எப்படி கரெக்டாக நம்ம வந்து டெலிவரி பண்ணணும், யார் மூலமாக டெலிவரி பண்ணணும், எப்போ டெலிவரி பண்ணணும், அது எந்த ஒரு கஸ்டமர் கரெக்டாக போய் டெலிவரி பண்ணணும், அதுவே உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அது எவ்வளோ நாளுக்குள்ளே ரிட்டர்ன் வரணும், அந்த அமௌண்ட்டு திரும்பி அந்த கஸ்டமருக்கு போகணும். ஸோ இது எல்லாமே ஒரு செயின். இந்த செயின் டிஸ்டர்ப் ஆகாமல் கொண்டுட்டு போகிறதுக்கு SCM போன்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் SCM பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ இங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து விலை அதிகமாக இருக்கும், இதுவே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல விலை கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த இடத்துல ஆர்டர் பண்ணும்போது SCM மூலமாக அது நம்மளை ரீச் பண்ணும் 1 or 2 டேஸில். பட் நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி 1 or 2 டேஸில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து SCM கரெக்டாக இருக்க ஒரு சேனலாக இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்ட்டு வந்து டெலிவரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் வேஸ்டேஜ் அண்ட் பெட்டர் ஸ்டோரேஜ். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக வச்சு வீணாக்கிறதுக்கு பதிலாக அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அப்பப்போ மட்டும் அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அனுப்புறது மூலமாக வேஸ்டேஜஸை கம்மி பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ குறிப்பிட்ட ப்ராடக்ட் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் பொழுது கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அகைன் வந்து அவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீஷோவில் வந்து ஒரு 10 days ஆகுதுன்னும் பொழுது அமேசான் 2 daysல பண்ணுதுன்னா, ஸோ இது யாருக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமேசானுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து கிடைக்கணுன்ற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து கஸ்டமருக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜாகவும் யாருக்கு இருக்குன்னா அமேசானுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அமேசிங்காக இருக்கிறதுனால தான் அமேசானுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குட் SCMன்றது வந்து ஒரு கஸ்டமர் கெட் ப்ராடக்ட் குயிக்லி அண்டு கம்பெனி வந்து பெட்டரான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கும் வழிவகை செய்யும். இதில் சேலஞ்சஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. ரொம்ப ரோடு கண்டிஷன் மோசமாக இருக்கும். ஒரு வில்லேஜ்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே இடத்துக்கு போய் அந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு டெலிவரி வந்து டைம் ஆகலாம், டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் வெதர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வெதராலையுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிறது டிலே ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஃபியூல் காஸ்ட். இப்போ வந்து பெட்ரோல் எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு இல்லையா. ஸோ வந்து அதனால் ஃபியூல் காஸ்ட்டாலையும் அந்த டெலிவரி சார்ஜ்ன்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோஆர்டினேஷன் பிட்வீன் சப்ளையர், வேர்ஹவுஸ், டிரான்ஸ்போர்ட். ஸோ இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் SCM வந்து ஒரு சாஃப்டாக போகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அண்டு டேமேஜிங் கூட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுல ஒரு சிலது வந்து டேமேஜ் ஆகலாம், இல்லை அங்கேருந்து அனுப்பும் பொழுதே டேமேஜ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டாக தானே போகும். அதுவும் யார் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் அது வந்து மோஸ்ட்டாக வேஸ்ட்டாக போகும். ஸோ சம் கேசஸில் கன்சியூமருமே வந்து வாங்கினதுக்கப்புறம் பிரேக் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணுற டேட்டுக்கு அப்புறம் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே இந்த லாஸ் தான் 2 பேருக்குமே. நெக்ஸ்ட் SCMோட சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கன்னா SAP SCMனு சொல்லுவாங்க. யூஸ்டு பை டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், இவங்கெல்லாம் வந்து SAP SCM யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து Oracle SCM க்ளவுடு, ஜோஹோ இன்வென்ட்ரி. இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். லாஜிஸ்டிக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஷிப் ராக்கெட் அண்ட் டெலிவரி பேக்கெண்ட் இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.